ஹலோ நான் மோசஸ் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட எம்பையர் காஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஆட்டோமொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துருக்குதுங்க. அண்ட் வந்து மெயினாக வந்து இந்த வீடியோ எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதம் இது அக்டோபர் மந்த். ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது. ஆயுத பூஜை வருது, தீபாவளி வருது. தீபாவளினாலே நம்ம வந்து எம்பையர் காஸ்ட் எப்பயுமே ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும். எல்லாரும் ஒரு ஹாப்பி மூட்ல இருப்பாங்க. நிறைய வந்து ஃபேமிலி ட்ரிப்ஸ், இப்போ இந்த தசரா ஹாலிடேவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கார்லாம் தேவைப்படும். கண்டிப்பா நிறைய 7 சீட்டர் கார் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது. நிறைய இருக்குது ஆக்சுவலா, எல்லா பிராண்ட்லயுமே எல்லா மாடலுமே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த தீபாவளிக்கு நம்ம கிட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஃபர் நம்ம கொடுக்க போறோம். அது நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துட்டாங்க பிரைஸ்ல. நம்ம எப்பயுமே பிரைசிங்ல வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டா கொடுக்கணும்னு நினைப்போம். பட் இன்னைக்கு அவங்க கொடுத்தனால நாங்களுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை கிட்ட பேசி அதையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பேசிக் சின்ன கார் ஒரு 1 லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் லக்ஸரி கார்ஸ் எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் தான் நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக நம்ம ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குயிக் லோன் ப்ராசஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. ஒன் டேல 5 நிமிஷத்துலேயே கொடுக்குறாங்க. 5 நிமிஷம். இப்போ அவன் முன்னெல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ மொபைல் நம்பர் வச்சு ஓடிபி இருந்தால் போதும், உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுத்துட்டு இமீடியட்டாக வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து லோன் அப்ரூவல் பண்ணி கொடுக்குறாங்க. என்ஆர்ஐ இருக்கீங்க பார்த்தீங்களா, யூகேல இருந்து பேசுகிறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு அவங்க இங்கே வராமலே வந்து அவங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்ல டீலாக இருக்குது, அதெல்லாம் பண்ணி தரோம். ஆனால் வந்து இந்த தீபாவளிக்கு சில ஆஃபர்ஸுமே கொடுக்குறோம். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் திங் ஃபுல் டேங்க் ஃபியூயல் நம்ம வந்து இந்த தீபாவளி வரைக்குமே கொடுத்துடலாம். வருஷம் வருஷம் தரீங்க அந்த மாதிரி ஆஃபர் தரோம். அப்பப்போ கொஞ்சம் அக்கேஷனலாக இந்த மாதிரி டைமில் நாங்களும் இதுவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபுல் டேங்க் ஃபியூயல். அதுக்கப்புறம் சின்ன வண்டிங்களுக்கெல்லாம் 6 months வரைக்கும் வாரண்டி வண்டியோட இன்பில்ட்டாகவே கொடுக்குறோம். ஓகே. அதுக்கப்புறம் பெரிய வண்டிக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து கார்சன்ஸில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கலாம். கார்சன்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் 360 செக் எல்லாமே பண்ணிக்கலாம். இதே ஒரு வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் கம்பெனியில் எடுக்கிறீங்க, ஒரு 17,000 சம்திங் கேட்பாங்க. நீங்கள் டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்து நீங்கள் என்ன இருக்கோ டேரெக்டாக நீங்களே வந்து பார்த்துக்கலாம். உங்கள் வண்டியில் வந்து அவங்க கொடுப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 months என்ன விஷயம் மாற்றணும், 6 months என்ன மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். வண்டி சேல் பண்ண கொடுக்குறீங்கன்னா இமீடியட்டாக நாங்கள் வந்து சேல் பண்ணணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வந்து வெஹிக்கிள் கொடுப்போம். ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் வெஹிக்கிளோட டபுள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் வந்து வெஹிக்கிள் இங்கே கொண்டு வரோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எம்பையர் காஸ்ட் இருக்குது. அண்ட் இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் 7 சீட்டர் வந்து போயிடலாம். அதான் எக்ஸைட்டிங்கா இருக்கு. 7 சீட்டர் நீங்க சொன்னால சொல்றேன். உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு GLS இருக்குது, மெர்சிடிஸ் பென்ஸ்ல. ஆமா, இது வந்து சூப்பரா இருக்கும். 3 லிட்டர் இன்ஜின் உள்ள காட்றேன் பாருங்க. 6 சிலிண்டர். வா, நல்லா இருக்கும். ப்ரௌன் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 2018 மாடல். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு 2018 மாடல் ஒரு வண்டி 60 lakhs கொண்டு வந்தோம். இது வந்து 45 lakhs தான் இந்த வண்டி. 4மேட்டிக் பக்காவா இருக்கும். 1,40,000 ஓடி இருக்கு. அந்த கிலோமீட்டர்னால பட் வண்டி ரொம்ப நீட்டா ஜென்யூனா பக்காவா இருக்கும். வண்டிக்கெல்லாம் கிலோமீட்டர் மேட்டரே இல்ல, வண்டி அந்த அளவு பவர் இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா சர்வீஸும் பண்ணிருக்காங்க. இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்குது. இந்த வண்டிக்கு 90% வரைக்கும் லோன் வந்து அசால்ட்டா பண்ணி தரலாம். ஓகே. இதோட பிரைஸ் வந்து 45 lakhs. 45 lakhs கோட் பண்றோம். 2018 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல் ஆட்டோமேட்டிக். யா. ஸோ இது மட்டும் கிடையாது, மஹேந்திரால XUV 500 இருக்குது. மேசிவான காரு. மஹேந்திரால இருந்து XUV 500 700 வரும்போது இது அதுக்கப்புறம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. பட் நிறைய பேர் வரவங்க எங்களுக்கு அந்த 500 தான் வேணும்னு சொல்லி ரொம்ப பர்டிகுலராக கேட்டு வருவாங்க. ரொம்ப ரேர் இந்த வண்டி மார்க்கெட்ல. இந்த மாதிரி டீட்டெயில கிடைக்காது. 2020 மாடல் 44,000 கிலோமீட்டர், W11 டீசல் மேனுவல். பயங்கரமா இருக்கும். டாப் எண்ட்ல இருக்கிற டாப் எண்ட் சன்ரூஃப் வந்துரும், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துரும். லெதர் அந்த இன்டீரியர்ஸ்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். கலருமே சூப்பர் கலர். ஃபேன்ஸ் நம்பருமே நல்ல நம்பர் தான். அந்த மாதிரி விஷயம் இருக்குது. 14,90,000 வந்து கோட் பண்றோம். 90% வந்து ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குது. பின்னாடி இன்னொரு 7 சீட்டர் இருக்குது. ஹெக்டார் பிளஸ். ஆமா, ஹெக்டார் பிளஸ் 2023 மாடல். இல்ல மோஸ்ட் 17,000 தான் ஓடி இருக்கு. ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு. லாஸ்ட் வீடியோல இந்த வண்டி வந்திருக்கும். 20,90,000 கேட்டு இருந்தாங்க. இந்த ஜிஎஸ்டினால இதோட பிரைஸ் டிராப் பண்ணி 1,10,000 கம்மியா 2 லட்சம். ஆமா, 18,90,000 இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம். அதான் ஷார்ப்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் நல்லா இருக்கும். இல்ல பிரீமியமா இருக்கு. ஆமா, ரொம்ப அந்த இது பாருங்க, இன்ஃபோடென்ட் எவ்வளோ ஒரு மேசிவ் சைஸ்ல இருக்குது. நம்ம கிட்ட 22 மாடலுமே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஷேப்பு அது 6090 வரும். இதோட 2 lakhs கம்மி. அதுவும் 15,000 கிலோமீட்டர் தான். இதே மாதிரி தான் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். அதுவும் ஷார்ப் வேரியன்ட். DCT ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் பர்பஸ்க்காக விற்கிறாரு. கம்மியா தானே ஓடி இருக்கு. இல்ல, அவங்க அப்ராட் போறனால ஒரு ரீசனுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வண்டி அவருமே அப்படிதான். இன்னொரு வண்டி சொல்லியிருந்தால அதோட டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ 2 MG ஹெக்டார் பிளஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சஃபாரி இருக்குது. ஓகே, இது இங்க வெளிய சஃபாரி. ஆமா, நம்ம பார்க்கிங்ல இருக்கு. அதுமே வந்து இதுதான் டீசல் ஆட்டோமேட்டிக். 2021 மாடல், டாப் எண்ட் தான். ஓகே. சன்ரூஃப் எல்லாமே. வேற ஏதாவது 7 சீட்டர் இருக்கா? சஃபாரி அப்புறம் 2 இது பார்த்துட்டீங்க. அப்புறம் இது இருக்குது, இன்னோவா கிறிஸ்டா ஒன்று இருக்குது. எதுக்கு 7 சீட்டர் கேக்குன்னா, இப்போ லீவ் ஹாலிடேஸ் வருது, கும்பலா போவாங்க. எர்டிகா இருக்குது 850 ஒரு பட்ஜெட்ல. VX ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு வண்டி இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நம்மளோட கேட்டலாக்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். வெஹிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ஸோ 7 சீட்டர் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டகரி பார்க்கலாம், செடானா எஸ்யூவியா? செடான் போயிடுவோம். ஸோ செடான் போயிடலாம். செடானாலே 3 சீரிஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் அப்படியே உள்ளே வரும். உள்ள வந்துருமா? ஆக்சுவலாக 2 3 சீரிஸ் இருக்கு இன்னைக்கு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இன்னுங்க அந்த டைம்ல வந்து இருக்கு. நியூ ஷேப். ஆமா. ஓ. செகண்ட் ஓட 98,000 ஓடி இருக்குது. இப்போ ரீசெண்டா மேஜர் சர்வீஸ் கார் சென்ஸ்ல பண்ணிருக்காங்க. செடான் காரு ஒரு உங்களுக்கு என்ன ஸ்போர்ட் கார் டைப்ல இருக்கும். இந்த பட்ஜெட்ல பாருங்க என்ன பட்ஜெட். நம்ம பட்ஜெட்டுங்க 12 லட்சம்ங்க. 12 லட்சம் 2012 12 லட்சம் ரூபாய்க்கு. ஷேப் பாருங்க நியூ ஷேப் தான். அதான். ஆமா 2012 செகண்ட் ஓனர் 98,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. பிரஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். இன்டீரியர் பக்காவா இருக்கும். மாடிஃபிகேஷன் பண்ணி ரோட்டுக்கு எடுத்துட்டு போனா வேற மாதிரி இருப்பான் பையன். கண்டிப்பா கார் சென்ஸ்ல தான் வந்து ஃபுல்லாவே சர்வீஸ்லாம் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் சர்வீஸுமே பண்ணிருக்காங்க. இன்னொரு 3 சீரிஸுமே இருக்குது. அது 2017 மாடல். அது என்ன பிரைஸ்? அதுவும் கம்மி தான். 13,75,000 தான் கேட்குறோம். 2017 மாடல். செம்ம டீலுங்க இது. ஏன் அப்படின்னா ஓனர் 3 ஓனர். ஓ அதனால. கிலோமீட்டர் 1 லேக் ஓடி இருக்கு. ஓகே. அதுவுமே சர்வீஸ்லாம் கார் சென்ஸ்ல இப்போ லாஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனிலையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 13,75,000 2017 மாடல். ஸோ பேங்க் லோனே நீங்கள் வந்து அந்த வண்டிக்கு பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹேட்சில் சிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 கார் நம்ம கிட்ட இருக்குது. கியா சோனட் ஜிடி ஒன்று இருக்குது. ஃப்ராங்க்ஸ் ஒன்று இருக்குது. மாருதி சுசுகிலேருந்து ஃப்ராங்க்ஸ் இருக்குது. டெல்டா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமாம் புது. ஸோ 2 வண்டியுமே ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறோம். ஓகே. லாஸ்ட் டைமில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1190 கோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த சேலில் இந்த வண்டிக்கு 1090 கோட் பண்ணுறோம். 2022 சிங்கிள் ஓனர் 25,000 ஓடி இருக்குது. கியா சோனட் ஜிடி வேரியன்ட். ஜிடி. ஆமாம் சிங்கிள் ஓனர் தான். ஸோ பிளாக் கலர் சோனட்னாலே பிளாக் கலர் தான். ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்கு. 25 தான் ஓடி இருக்கு. ஸோ 1090 புது வண்டியெல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த வண்டி ஒரு 17 lakhs வரைக்குமே வருது. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்ல ஒரு டீல் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ராங்க்ஸ் 2024 சிங்கிள் ஓனர் 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ளூ கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ரோட் இது புதுசு என்ன வருது பிரைஸ்? 1120 வருது. 1120 டெல்டா ப்ளஸ். தேர்ட் சர்வீஸ் கூட முடிஞ்சிருக்காது. கண்டிப்பாக 9 lakhs கோட் பண்ணுறோம். சின்ன ஸ்லைட் நெகோசியேஷனில் கண்டிப்பாக இந்த வண்டியும் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 3 வண்டி நம்ம பார்த்துட்டோம். 7 சீட்டர் பார்த்துட்டோம். நீங்கள் சொன்ன செடான் கார் பார்த்து செடானில் நீங்கள் 3 சீரிஸ் பார்த்தீங்க. அதே மாதிரி நம்மகிட்ட 5 சீரிஸும் இருக்குது. 5 சீரிஸில் ஏகப்பட்ட கார் இருக்குதுங்க. செடானில் எம் ஸ்போர்ட்டா எப்படி 523 அது 523 இருக்குது. 525i இருக்குது. ஓகே. அப்புறம் இன்னொரு வண்டி இருந்தது Audi A6 இருக்குது. ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா 5,50,000 பட்ஜெட்டு. அது வந்து 7 lakh பட்ஜெட்டு. இது ஒரு இயர் 2012 இருக்குமா? 12 இருக்கு, 10 இருக்குது. ஓகே. 8 இருக்குது. நம்ம நண்பர் கூட ஒருத்தர் BMW சேல் பண்ண போறாரு. அதுவும் இருக்குன்னு சொல்லுங்க வீடியோல. அதான் எல்லாமே இருக்குதுங்க. லோ பட்ஜெட் ஒரு 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட் நம்ம கிட்ட ஒரு 2 3 BMW இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்து அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேட்டலாக்ல எல்லா காரோட டீடைல்ஸுமே இருக்கும். அது மட்டும் கிடையாது. பென்ஸ்ல வந்து நம்ம கிட்ட C கிளாஸ் இருக்குது, E கிளாஸ் இருக்குது. E கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 17 மாடல் இருக்குது, 20 மாடல் இருக்குது. அதே மாதிரி S கிளாஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கேட்டலாக்ல இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. இதாங்க நிறைய வந்து பென்ஸ் தான் இந்த டைம் நம்ம கிட்ட. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீடைலில் நம்ம கிட்ட இருக்குது. Audi Q3 2016 மாடலு. செம்ம ரேட்டுங்க. பட்ஜெட் பாருங்க 1190 2016 மாடல் Audi Q3 1190. அதுவும் குவாட்ரோ 4 வீல் டிரைவு. அந்த இன்னொரு வேரியன்ட் இருக்கும். அது கூட கிடையாது. இது டாப் வேரியன்ட் தான். என்ன ரீசன்னா தேர்ட் ஓனர் அவர் வேற வண்டி எல்லாமே அப்கிரேட் தான். தேர்ட் ஓனர் 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. Audi Q3 11,90,000 நம்ம வந்து எம்பையர் காஸ்ட்ல கோட் பண்றோம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஒரு Q3மே இருக்குது. இது வந்து இப்போ ரீசன்ட் இருக்கிற இந்த ஷேப் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா ப்ராடா இருக்கு. இது சொல்லுவாங்க ஹெக்ஸாகனல். உங்களோட ஃபேமிலி ஆடியோட கிரில் லேட்டஸ்ட் மாடல் குவாட்ரோ 1 கேட்குறீங்களா? இது வந்து பெட்ரோல் மாடல். இது டெக்னாலஜின்னு சொல்லிட்டு டாப் வேரியன்ட். உங்களுக்கு அந்த நேவிகேஷன் அதெல்லாமே வந்து இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே வந்துடும். நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 2023 சிங்கிள் ஓனர் 15,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். பிரைஸ் 46. புது வண்டி ஒரு அப்ராக்சிமேட்டாக 60 கிட்ட வரும். நெகோசியபிள் தான். நீங்கள் பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமரோட பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். ஸோ ரீசனபிள் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். இதுதான் விஷயம். அடிஷோரம் போகிற மாதிரி தான் எம்பையர் காசு வந்துட்டு போங்க. ஏன்னா செம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பென்ஸ் நிறைய கார் இருக்குன்னு. இதில் ஒரு ஒன் ஆஃப் த என்னோட ஃபேவரட் கார் 24 மேட்டிக். ஆமாம் GLCயில் 220D. ஸோ கார்த்திக் சார்லாம் கூட வந்து GLCயோட பெரிய ஃபேன் தான். அவருமே அந்த வண்டி தான் துபாயில் கூட வச்சிருக்காருல்ல. E கிளாஸ் சென்னையில். துபாயில் ரெகுலர் யூசேஜ் வந்து GLC தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே. 220D இது டீசல் காரு. இது 4 மேட்டிக் தான். ஓகேவா? புதுசு 93 வருது. நம்ம கிட்ட வந்து 55 lakhs கோட் பண்ணிருக்கோம். 2022 சிங்கிள் ஓனர் 35,000 ஓடி இருக்குது. Mercedes Benz GLC 220D. ஸோ ஒயிட் கலர் பியூட்டிஃபுல்லான காருங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் பிரைஸ் பாருங்க உங்களுக்கு 93. அப்போ இப்போ நம்ம கொடுக்கறது 55 lakhs கிட்ட. பிரைஸ் நெகோசியபிள் தான். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு BMW செக்மெண்ட். BMW வந்து X3
இது வந்து பிரைஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இந்த இதுக்காக தான் எதுவுமே ட்ராப் பண்ணியிருக்கோம். 2020 மாடல் சிங்கிள் ஓனர் 75,000 ஓடி இருக்கு. லக்ஸரி லைன் சொல்லிட்டு டாப்ல வேணுங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர் இருக்கும். ப்ரௌன் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் இன்டீரியர்ஸ். ஸோ பிளாக் கலர் காரு நிறைய பேருக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் 37 lakhs கிட்ட கோட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். 37 3650 இப்போ 3350 இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் இப்பயுமே வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ரீசனபிள் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். இதுக்குமே லோன் பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்டே சொல்லிட்டு லக்ஸரி லைன் எக்ஸ் லைன் 75,000 கிலோமீட்டர் சொல்லிட்டு இருக்கு சிங்கிள் ஓனர். ஸோ இதான் விஷயம். ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து இன்னுமே நிறைய காசு இருக்குதுங்க. ரேஞ்ச் ரோவர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ரேஞ்ச் ரோவர் இவோக்கு இதில் ஒரு ஒயிட் கலர் கார் இருக்குது, ஒரு ரெட் பீஸ்ட்டுமே இருக்குது, க்யூட்டாக இருக்குங்க. ஆமாம் 2000 இது வந்து 16 அந்த 15-16 மாடலு தேர்ட் ஓனர்ன்றனால இந்த வண்டி நம்ம 19,90,000 கோட் பண்ணியிருக்கோம். இன்னொரு வண்டி வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது 2017-18. ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 29-30 அந்த பட்ஜெட்டில் வரும். நல்ல டீல் தான் அது. ஸோ இது அதோட ஒரு 10 lakhs நமக்கு ஓனர்னால தான் இந்த ரேட்டு. ஆமாம் மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் வந்து அப்படி தான். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபினான்ஸ் வேணும் எக்ஸஸாக வேணா நீங்கள் வந்து ஒரு தேர்ட் ஓனரோ இல்லைனா ஒரு செகண்ட் ஓனரில் ஹையஸ்ட் மைலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு லோ பட்ஜெட்லேருந்தே இருக்குதுங்க. ஸ்விஃப்ட் இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் சொல்லணும்னு நினைக்கிறேன் செடான். இதான் இ கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன் 2 இ கிளாஸ் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த இ கிளாஸ். இது சிங்கிள் ஓனர் 1,25,000 ஓடி இருக்கு. 2017 மாடல் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் ரொம்ப வந்து ஒரு அந்த நியூ ஷேப்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மேபேக்கா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல, கிட்டு போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இ கிளாஸுக்குன்னு ஒரு அழகு இருக்குல்ல, நம்ம அதை வந்து இது பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். 25,95,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். 2017 மாடல் சிங்கிள் ஓனர், ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு, எந்த ஒரு சின்ன வேலை கூட கிடையாது. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் இன்னொரு வண்டியுமே இ கிளாஸ் 2019-20 இதே மாதிரி தாங்க. அது என்ன ப்ரைஸ் வருது? புது வண்டி போறீங்கன்னா 93 வரும். 93 அப்போ. ஸோ இப்பயுமே 25 lakhsக்கு வருது வண்டி. தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். டீசல் கார். அண்ட் இது மட்டும் கிடையாது, பேசிக்குங்க ஒரு ஸ்விஃப்ட் கார் இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைரில் டூர் இருக்குது. நம்மகிட்ட யூஸ்வலாக அந்த டீ போர்ட் கார்லாம் வராது. பட் இன்னைக்கு 2 வண்டி இருக்குது. 690 பட்ஜெட்டில் இருக்குது, 590 பட்ஜெட்டில் இருக்குது. இதெல்லாம் லோ டீ போர்ட்னால அதிகமாக ஓடி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் ஓடுது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. அதுவும் வந்து கம்பெனிக்கு ஓடின வண்டி தான். ஸோ நீங்கள் ஒரு டீ போர்ட் வேணும், பிஸ்னஸ்க்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் சொல்லலாம் டாடா நெக்ஸான் பற்றி கூட சொல்லலாம். டார்க் எடிஷன் நம்ம வண்டி வரப்போகுது இல்லை? அப்படியா? ஆமாம், ஃபேவரட்டாக வச்சுருந்தீங்க அங்கே. இல்லை நம்ம தான் சொல்லியிருந்தீங்க. இல்லை SUV 700 வாங்கினதுலேருந்து அது உடனே சும்மா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சேல் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இவர் வண்டியும் வருதுங்க, நான் அதோட டீட்டெயில்ஸும் போடுறேன். அப்புறம் மாருதிலேருந்து சியாஸ் இருக்குது 2017 ஆல்ஃபா வேரியன்ட்டு 35,000 ஓடி இருக்குது. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் ஹைப்ரிட், கிரே கலர் எனக்கு ஃபேவரட் கலரு. அந்த வண்டியுமே இருக்குது. இதே மாதிரி நிறைய காசு இருக்குது. போலோ இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது, ராபிட் வந்திருக்குது, இன்னுமே இருக்குதுங்க. டியாகோ ஈவி இருக்குது. ஈவி வந்து என்ன பிரைஸ் வருது? 690 தான். சொம்ம டீலுங்க. XT லாங் 11.5 சம்திங் வருது. அந்த வேரியன்ட் தான். XT லாங் ரேஞ்ச் 24 கிலோவாட் பேட்டரி 15,000 கிலோமீட்டர். அது பியூட்டிஃபுல் ஒரு மாதிரி கலர். பெட்ரோல் பிரைஸ்க்கு வருது ஈவி இப்போ. சொம்ம டீலுங்க. செகண்ட் ஹேண்ட்ல. அதனால தான் இப்போ அவங்க புது கார் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அதில் ரேட்லாம் கம்மியான நல்ல சேல்ஸ். அங்கே யூஸ்டு கார் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு ட்ராப் தான். நம்ம வந்து பார்க் அண்ட் சேல் பண்ணுறதுனால நம்மளால் அதை வந்து மேட்ச் பண்ணி கொடுக்க முடியுது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஓனர்ஸ், டேரக்ட் ஓனர்ஸோடது. ஸோ நம்ம பேசி இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்கிறோம், அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக வந்து எங்களால் காசு கொடுக்க முடியுது. அது இவ்வளோ ப்ராப்பராக கண்டிஷனோட செக் பண்ணி கொடுக்க முடியுது. இந்த வண்டி விட்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஜாகுவார் விட்டீங்களே. ஸோ ஜாகுவார் எஃப்எஸ் பாருங்களேன். ஆமாம், ரெட் இன்டீரியர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பென்ட்லே கார்லலாம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக அவ்வளோ ஒரு ஃபீல் அந்த குட் கொடுக்கும். அது எல்லாமே அது கியர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. மசாஜர் சீட் வேற, எல்லாமே இருக்குது. 2022 சிங்கிள் ஓனர் 35,000 ஓடி இருக்குது. ஆர் டைனாமிக்னு சொல்லிட்டு எல்லாமே டாப். இந்த ஷோரூம்ல என்ன பிரைஸ் வரும்? அது 95 வரும். 95 வரும். நம்மக்கிட்ட வந்து 60 lakhs கோட் 62 lakhs கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜாகுவாரில் டீசல் கார் போனீங்கன்னா கிடைக்காது. டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எஃப்எஸ்ல டீசல் கார் வேணும்னா நீங்கள் எம்பையர் காசுக்கு வந்துக்கலாம். ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கார். ஸோ நம்பரே 2 lakhs அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இதாங்க விஷயம். ஸோ எம்பையர் காஸ்ட்டில் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன். ஸோ நீங்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட கார் வாங்கிட்டு உங்களோட ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து இந்த மந்த் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும். எங்களோட அட்வான்ஸ் விஷஸ் உங்கள் எல்லாருக்குமே இத்தனை நாளாக இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க போகிறாங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சவங்களே சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு 2 வருஷம் தாண்டி ரெகுலராக வந்து நம்ம பெருசாக எதுலையுமே ப்ரொமோட் பண்ணல. OLX கூட நம்ம கிடையாது. இப்போ தான் நேற்று முந்தின நாள் தான் அதுலேயுமே ஒரு சைன் அப் பண்ணோம். ஏன்னா இன்னுமே கொஞ்சம் நிறைய பேர் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட பெரிய நன்றி உங்களுக்கு. அப்புறம் நீங்களுமே ரெகுலராக எங்களுக்கு வீடியோஸ்லாம் பண்ணி
எங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசுகிறேன் சூப்பர் கண்ணன் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒரே ஒரு விஷயம். ஸோ நம்மளோட கேட்டலாகோட லிங்க் நான் தராங்க. அதில் வந்து எல்லா காரோட ஃபோட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்புறம் நம்மகிட்ட வாட்ஸ்அப் சேனலுமே இருக்குது, எம்பையர் கார் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட் டீலுங்க, ஒரு GLC ஒன்று 2020 மாடல், ஓகேவா, பெட்ரோல் காரு 35 lakhs சொல்லிட்டு இருந்தாங்க. 70,000 ஒரு நியூ ஷேப், அது 20 மாடலில். அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் இருக்கும். GLC 200 அது வந்து 35 lakhs கேட்டிருந்தாங்க. ஒரு அர்ஜென்ட் சேல், திடீர்னு கஸ்டமருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு லெக்ஸஸ் எடுக்கிறாரு, வண்டி விற்கணும். ஸோ நம்ம அந்த பேஜில் 30 lakhs கேட்டாங்க சொல்லி இமீடியட்டாக போடுறோம். 5 lakhs இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி எல்லா காருங்க. இப்போ நான் சொல்கிற கார் நாளைக்கு ஒரு அர்ஜென்ட், ஏன்னா எல்லாமே கஸ்டமர் கார் தான், இமீடியட்டாக சேல் பண்ணணும். நான் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி ஆசிரியஸ் என்ன ப்ரைஸ் அவங்க கேட்குறாங்களோ, ஏன்னா ஒரு டீலர்கிட்ட தான் அவங்க எப்படியுமே சர்ச் பண்ணோம், அவங்க கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ டேரெக்டாக உங்களுக்கே நான் கொடுத்துட்டு போகிறேனே. அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது எம்பையர் கார்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்க வாட்ஸ்அப் அந்த சேனல். நான் அதோட லிங்க்கும் தரேன். அதுவுமே ஆல்மோஸ்ட் 10,000 பீப்புள் கிட்ட நம்மளை ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ லவ் கொடுத்து இது பண்ணதுக்கு. ஸோ எங்களோட லவ் நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார்.